இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டயாபெட்டிஸ் சர்க்கரை நோய். இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல சர்க்கரை நோய்ன்னு என்ன நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எங்கள் அப்பாவுக்கு இருந்துச்சு, எங்கள் தாத்தாவுக்கு இருந்துச்சு, அதனால் ஜெனட்டிக் மூலமாக எனக்கு வந்துட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, முன்னாடிலாம் நான் வாக்கிங் போவேன், உடற்பயிற்சி செய்வேன், இப்போ உடற்பயிற்சி செய்கிறதில்ல, அதனால் எனக்கு டயாபெட்டிஸ் வந்துருச்சு, சுகர்ஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சில பேர் நான் உணவு முறையை மாற்றினேன், அதனால் டயாபெட்டிஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பல்வேறு விதமான நபர்கள் பல்வேறு விதமான காரணங்களை சொல்லுவாங்க. உண்மையிலேயே சுகர் அப்படின்னா என்ன, டயாபெட்டிஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இங்கே சுருக்கமாக பார்க்கலாம். முதல்ல பார்த்திங்க அப்படின்னா, மனிதனுக்கு நம்ம இனிப்பு சாப்பிட்றதுனால தான் நமக்கு சுகர் வருது அப்படிங்கிற விஷயமே நம்ம அடிப்படை விஷயம் முதல்ல தவறு. சரிங்களா? நம்ம முதல்ல பார்த்திங்கன்னா, நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் எல்லாத்துலேயுமே சுகர் இருக்குது. சரிங்களா? சுகர் மீன்ஸ் நம்ம சாப்பிடக்கூடியது இனிப்போக சீனி இதுதான் சுகர்னு கிடையாது. சரிங்களா? நம்ம சாப்பிடக்கூடிய அந்த கார்போஹைட்ரேட்டு நம்ம சாப்பிடக்கூடிய பார்த்திங்கன்னா, தோசை, இட்லி, சப்பாத்தி, நம்ம பல்வேறு விதமான உணவுப் பொருட்கள்லாம் சாப்பிடுவோம். அதெல்லாம் என்னது மாவு சத்தாக மாற்றப்பட்டு அதிலேருந்து கிடைக்கக்கூடியதான் இந்த கார்போஹைட்ரேட். சரிங்களா? இந்த கார்போஹைட்ரேட் தான் என்னதான் மாறுது, குளுக்கோஸாக மாறுது. சரிங்களா? இந்த குளுக்கோஸை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சுகர்னு சொல்கிறாங்க. இந்த குளுக்கோஸ் நம்ம ரத்தத்தின் மூலமாக நம்ம உடலில் உள்ள எல்லா செல்களுக்கும் அது கொண்டு போய் சேர்க்கும். சரிங்களா? இப்போ வண்டிக்கு பெட்ரோல் போடுறோம் பார்த்திங்களா, அதே மாதிரி உடலில் உள்ள செல்லுக்கு தேவையானது அந்த குளுக்கோஸ், சுகர். சரிங்களா? அதை கொண்டு போய் சேர்க்கக்கூடியது ரத்தம் தான். சரிங்களா? அப்போ அது சரியான அளவில் போய் இருந்துச்சுன்னா அது உடல் செல்கள் எடுத்துக்கொண்டு அந்த சத்தை எடுத்துக்கிறோம். இப்போ சில இரண்டு விதமான பிரச்சனைகள் உண்டு. ஒன்று போதுமான இன்சுலின் சுரக்காமல் இருந்தால், நம்ம கணையத்தில் ஆல்ஃபா பீட்டா இந்த 2 செல்கள் இருக்குது. அதில் பீட்டா தான் இன்சுலின் அப்படிங்கிற சுரக்குது அந்த இன்சுலின். சரிங்களா? இந்த இன்சுலின் தான் என்னது அந்த குளுக்கோஸை கடத்தி கொண்டு போய் நம்ம செல்களுக்கு கொண்டு போகக்கூடிய வேலை அந்த இன்சுலின். அப்போ இன்சுலின் பற்றாக்குறை ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம உடலில் உள்ள செல்களுக்கு தேவையான குளுக்கோஸ் என்னது உள்ளே கொண்டு போய் சேராது. சரிங்களா? உடலில் போய் சேரலாம் என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக அந்த நம்ம உடலில் உள்ள அந்த குளுக்கோஸோட அளவு என்ன செய்கிறோம், கூடிடும். சரிங்களா? இதுதான் என்ன சொல்கிறாங்க, சுகர்னு சொல்லுவாங்க. மற்றொரு வகை என்ன அப்படின்னா, கணையம் போதுமான அளவு இன்சுலின் சுரக்கும். சரிங்களா? அளவுக்கு சுரக்கும். ஆனால் அந்த இன்சுலின் மூலமாக போகக்கூடிய அந்த குளுக்கோஸை உடலில் உள்ள செல்கள் ஏற்றுக்காது. சில உடலில் உள்ள செல்கள் பிரச்சனைகளாலும்